என்னன்னா நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க எதை பண்ணாலும் அது விக்கிரகம். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ சொரூபமோ விக்கிரகமோ அது உருவாக்க கூட செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப விக்கிரக ஆராதனை நிச்சயமாக தவறு. அது எந்த ஒரு அதுக்கு எப்படி அது நியாயப்படுத்தினாலும் அது தவறு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சபையில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவீங்க, நாங்க எந்த விக்கிரகத்தையும் வணங்கல, நாங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொலோசியர் 3:5 பாத்தீங்கன்னா, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டி சொல்லிட்டே இருந்தது மாதிரி முதல்ல ஆண்டவர் வைக்காம ஆண்டவரை விட நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது நமக்கு விக்கிரகமாக இருக்கிறது. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம யோசிக்க வேண்டியது, எது எனக்கு விக்கிரகம்? நிறைய பேருக்கு இன்னைக்கு மொபைல் ஃபோன், அவங்க சொன்ன மாதிரி வேலை, பணம், நிறைய ரீல்ஸ் போடுறது, எல்லாத்துலேயுமே இன்டர்நெட், இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு இதில் நேரங்களை செலவிடுகிறது. ஊழியம் செஞ்சாலுமே அதை கர்த்தருக்குன்னு செய்யாமல் தங்களுடைய பெருமைக்காக தங்களுடைய தாளந்துகளை காட்டி பண்றது, பணத்துக்காக பண்றது, இப்படி நிறைய காரணங்கள். இது எல்லாமே விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது. குறிப்பாக இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பொருள் ஆசை ஆகிய விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நிறைய இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீச் பண்ணுவாங்க, நீங்க 1 பவுண்ட் விதைச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு 100 கொடுப்பாரு, அப்படிலாம் நிறைய விதைக்கிறது, அப்படியெல்லாம் நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் தவறான ஒரு போதனை. ஏன்னா பொருளாசையை தூண்டுகிறாங்க. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. அதனால நம்ம கடைசியாக ஒரு வசனத்தை சொல்றேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இப்போ இந்த மாதிரி காரியங்களுக்கு பின்னாடி ஓடி நம்ம ஒன்றும் இல்லாமல் போறதை விட விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை எல்லாத்துக்கும் மேலாக வைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார்.